கோவை பீளமேடு அருகே ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது இந்த ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்தது எப்படி? அதில் பயணம் செய்த பயணிகளின் நிலை என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் பீளமேடு அருகே இன்று அதிகாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு வந்த தனியார் ஆம்னி பேருந்து தீ விபத்து பிடித்து பேருந்து முழுவதும் தீ பரவி முழுவதுமாக விபத்துக்குள்ளாயிருக்கு. தீ லேசாக பரவி புகை எழும்பும் போதே ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ள இருந்த பயணிகளை வெளியே அனுப்பிவிட்டிருக்கார். ஆனால் தீயை இவர்களால் கட்டுப்படுத்த முடியாதனால் தீ மளமளவென பரவி பேருந்து முழுவதுமாகவே தீ எரிந்து பேருந்து எரிந்து நாசமாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலையிலிருந்து நேற்று கிளம்பிய தனியார், அதாவது ஆகாஷ் டிராவல்ஸ் என்ற பேருந்து அப்படின்னு சொல்லி முதற்கட்ட தகவல்ல தெரிய வந்திருக்கு. சம்பவ இடத்துல தீயணைப்பு துறையினர் தகவல் கொடுத்த உடனே பீளமேடு தீயணைப்பு துறையினர் உடனடியாக அந்த பேருந்தை அணைத்து சேதத்தை தவிர்த்திருக்காங்க. மேலும் இது தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த விபத்து குறித்தான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.